everyone, how you all? See, UPSC Mains 2026 GS Paper 1, GS Paper 2, GS Paper 3 and GS Paper 4 and essay has already been completed. So today we are here to discuss about GS Paper 1, Indian Society and Social Justice of GS Paper 2. So hi, it's Vijayta Dinakaran. I'm a faculty in Kingmakers IAS Academy. I'm handling the sociology optionals also, having a 7 years experience, and also I am a topper of 2018 batch, cleared my UPSC journey in first mains and first interview, and I got 687 rank in my whole process. So with no time to waste, so let's see that actually இன்னைக்கு வந்துட்டு என்ன ஒரு important discussions we are going to see. Actually இது normal discussion கிடையாது. I handled classes of Indian society and social justice classes for batch 1 in Kingmakers IAS Academy. And அதில் வந்து நம்ம PDF, PPTல வந்து எப்படி நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு அண்ட் அந்த கிளாஸஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆல்சோ ஐ ஹவ் ஆடட். ஸோ ஒரு டாபிக் இந்தியன் சொசைட்டி ஏன் அவ்வளோ வனரபிள் இருக்குது அண்ட் அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சொசைட்டி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லை நீங்கள் வந்து என்னோட கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ தோஸ் ஹூ ஹவ் நாட் ஈவன் அட்டெண்டட் ஆல்சோ மேபி அது வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. பிகாஸ் யூபிஎஸ்சி வந்து ரிஃப்ளெக்ஷன் டோட்டலி நம்ம கொஸ்டின்ஸ் PPT and class notes many questions actually it came this year. Okay, so let's start the journey. Secondly, ஒரு அட்வைஸ் என்னன்னா சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எல்லா டாபிக் கவர் ஆகிடும். பேப்பர் 1ல பேப்பர் 2ல அண்ட் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெனிஃபிட். ஏன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ்க்கு வந்து இந்தியன் சொசைட்டியோட கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி ஆஸ்ட் இன் GS பேப்பர் 1. அண்ட் அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸோட ரிலவன்ஸ் வந்துட்டு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு 40, 50, 60 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் எப்பவுமே இருக்கும். ஸோ ஒரு யூபிஎஸ்சியோட ஜெர்னியில் உங்களுக்கு எத்தனை மேக்ஸிமம் மார்க்ஸ் வேணும் டு கிளியர் த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ், இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்தியன் சொசைட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், எத்திக்ஸோட பேப்பர்ஸில் அது ரிலேட் ஆகிடும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. பட் ஜென்ரலாக நான் வந்து இன்னைக்கு என்னோட கிளாஸ் இந்தியன் சொசைட்டி கிளாஸ் எப்படி இருந்துச்சு அதோட பிபிடி வச்சு தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் ஐ டுக் இட் லைக் unity in diversity remains the features of Indian society despite the challenges from communalism and regionalism. Comment abdi. So suppose this questions actually was 10 marks question. First Indian society oda neenga you just check with the syllabus. Okay, syllabus வந்து இவ்வளோதான் கொடுத்துருக்கு. So I used to say one thing that syllabus try to understand it and class நம்ம வந்து கொண்டு போகும்போது I used to check with syllabus all the time and இதுக்கு வந்து டீகோட் பண்ணுறதுக்கு I used to tell. ஈவன் அந்த பிபிடி கூட நான் கிளாஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ salient features of Indian societyல என்னென்ன வரும். ஸோ அதை லைட்டாக ஒரு கிளாஸ் மாதிரி நான் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். salient featuresனா சொசைட்டி சோஷியாலஜியோட 11th standard 12th standard புக்ஸ் அண்ட் ஸ்பெஷலி இந்தியன் சொசைட்டிக்காக 12th standardக்கு சாப்டர் கிவன் as like salient features of Indian society, unity and diversity அதிலிருந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஐ திங்க் chapter 6 or chapter 7 சம்திங் அந்த சாப்டர் நீங்கள் படித்து பாருங்கள். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி யூபிஎஸ்சி ஆஸ் திஸ் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 6th standardக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் இஸ் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ஸோ அது அந்த டேர்ம்ஸ் யார் கொடுத்துருக்குன்னா இட் வாஸ் லைக் ஆல்சோ மென்ஷன் ஜவஹர்லால் நேரு, அவர் ஃபர்ஸ்ட் former Prime Minister of India, actually termed Indian society as unity in diversity. ஸோ சிலபஸ் நீங்கள் டீகோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு salient feature is also one of the salient features diversityன்னு தெரியும். salient features நிறைய இருக்குது. ஸோ UPSC can ask you questions from salient features of anything. That is very specially in actually Indian society experiencing like caste system, tribal policies, okay, அதே மாதிரி patriarchy, அது எல்லாமே வந்து one of the salient feature is also diversity. So decode first syllabus and in that unity and diversityலேருந்து கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி உமன்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து they have asked women, they have added with the like polity and constitution is there. அதுக்காக உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன் பார்லிமெண்ட் சொல்லி அந்த கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேட்டர்ன் ஆஃப் யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட், தென் எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ பார்க்கும்போது அப்படி அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரில் இந்த டாபிக் இருக்குது, எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஆனால் ஒரு டாபிக்கு வந்து தெர் இஸ் அ வே டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு கிராக் டவுன். ஏன்னா யூபிஎஸ்சி
வேற எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த டாபிக் தான் அதுன்னு சொல்லி நம்ம வந்து ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அதர்வைஸ் பிளாங்க் ஆயிடுவீங்க எக்ஸாம் ஹாலில். அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட் there was a question. Communalism பத்தி question was there. Regionalism பத்தி question was there. Secularism பத்தி question was there. Okay. And population and associated issue, it was question. Poverty-க்கு வந்து the question was not there. Urbanization-க்கு connect பண்ணி caste systems-ல connect பண்ணி question கேட்டிருக்காங்க. And also problems and their remedy. So, although UPSC syllabus not mentioned about caste system, not mentioned about tribal issue, not mentioned about any descriptive way, but even the syllabus is also related to social justice. Social justice oda syllabus எப்படின்னா vulnerable groups-க்கு government என்னென்ன measures கொடுக்குது. Measures in the sense constitutional measures, any commissions, anything schemes of government, union government and also a state government, and what are the problem associated with the vulnerable groups. இதுதான் வந்து social justice ஓட mainly அந்த syllabusல கொடுக்குற syllabus we have to understand. ஏன்னா understand your syllabus first, அப்போதான் கொஷின் பேப்பருக்கு வந்து நீங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது மேபி டுடே யூ வில் ஃபீல் தட் இது யூஸ்ஃபுல் இல்லை, மேபி நாளுக்கு வந்து நான் அடுத்த இயர் தான் நான் எக்ஸாம் கொடுக்க போகிறேன், ஒரு மேபி வென் ஐ கிளியர் யுவர் ப்ரிலிம்ஸ் அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்கு அப்புறமா மெயின்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஆனால் ஒரு 2 years பேக்கோட பேட்டர்ன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூபிஎஸ்சியில் யூ கேன் ப்ரிடிக்ட் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யூ வில் பி ready for the questions which actually they are going to ask in when you are going to write this exam. Okay, so the importance of the video is very 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 much, and please be with me till this and then make note of that. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த வீடியோ மட்டும் கிடையாது, இது நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் I have showed it. A question came as unity and diversity. First இந்த questions attend பண்ணும்போது just unity and diversity பத்தி you should not write. Main டாபிக் என்னன்னா highlight the keywords defining features of Indian society. அப்போ features of Indian societies are many. One of the features are also diversity. In that India's salient features in diversity is salient unity in diversity. In the introduction mari you can write down. Okay, then the question demands that இதுக்கு நிறைய challenges இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் சேலஞ்சஸ் ஆஃப் கம்யூனிசம் அண்ட் ரீசனிசம் பார்க்கும்போது அது ஒரு தனியாக டாபிக். அந்த தனியாக டாபிக் வந்து அவங்க சேலியன்ட் ஃபீச்சரோட இன்வால்வ் பண்ணியிருக்கு. பிகாஸ் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வென் யூ சி ரிலீஜியஸ் இஷ்யூஸில் தான் வந்து யூனிட்டி இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி வி ஆர் ஆல்வேஸ் சீயிங் இன் நியூஸ் பேப்பர். ஆல்சோ ரீஜனலிசம், பாலிட்டிக்ஸ் இன் த நேம் ஆஃப் ரீஜன், ரீஜனலிசம், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஸ்டேட் ரீஜனலிசம் இஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க. அது எப்படி யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் கொஸ்டின் கிராக் பண்ணும்போது எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் அந்த பாயிண்ட்ஸுக்கு யூ ஹாவ் டு அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃபியூ லைக் த எக்ஸாம்பிள்ஸ் வித் த மாடல் ஆன்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் பிஃபோர் தேட் ஆஸ் ஐ செட் ஃபஸ்ட்டு டாப்பிக்கோட யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹவு அண்ட் வாட் நோட்ஸ் ஐ ப்ரொவைடட் அதே நான் வந்து கிளிம்ஸாக I had just added the glimpse of some notes. Okay, so notes is this. You can see the PDF provide panirukku where the even this PDF also in Kingmakers IAS group of Telegram. I think we will be going to share it, and those who are not here, the student also can download it and can understand the questions. So despite all the diversity, India remained united. இதுதான் நோட்ஸ் நான் கிளாஸில் கொடுத்தேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே என்ன கேட்பாங்கன்னா, we will be providing everything, but இதுக்கு மேலே வந்து என்ன புக்ஸ் படிக்கணும். ஐ யூஸ் டு சே ஒன் திங், இந்தியன் சொசைட்டிக்கு உங்களுக்கு சுற்றி என்னென்ன இருக்குது எல்லாமே டாபிக் தான். நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் படிக்க முடியும், எவ்வளோ கரண்ட் திங்ஸ் அதில் வந்து மேபி யூபிஎஸ்சி கேன் ஆஸ்க் யூ. அப்போது தீஸ் திங்ஸ் வேர் யூ ஆர் பிரிங்கிங் த நோட்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இதுக்காக ஒரு தனி நான் வந்து ஒரு ஃப்ரேம் கொடுத்தாச்சு. லைக் இந்த பிபிடி ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி நீங்கள் நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 year மேபி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து எக்ஸாம் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த 1 yearோட கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகிடும். ஆனால் ஸ்டாட்டிக் வந்து ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ இதுதான் நான் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து யூனிட்டி அமாங் டைவர்சிட்டி ஐ ஹவ் மென்ஷன். ஏன்னா this is where the even you can show it like we are like a as an example you can show that see this is the different fingers we have in the hand, but this is actually the unity in diversity. Even you can write an example, don't draw the picture, but at least you can draw the examples here from that. So how the diversity
And in that, the question demanded the salient features and how the challenges are there from the communism and regionalism. And the topic கூட நான் ஆட் பண்றேன். But balance between unity and diversity as a conclusion நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு கொண்டு போகலாம். So after introducing it, what is unity and diversity? அதுக்கப்புறம் challenges of unity and diversity in India right now due to communalism and regionalism. பட் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போகக்கூடாது. ஸோ நம்ம பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து வாட் இஸ் தேர், we have a 15th August, we have a 26th January. When we are united, we have a cricket match, we have a sports, we have the different examples where we all from the different regions are very much united, we are feeling. Though we are very diverse geographically, historically, culturally, but we are united in this, in the linguistic and all that, you know, the difference are there, but your balance has to be there. So in the PDF oda glimpse da na vandu idhula add pannirukku, you can check with that. Okay, extra things also I have added in the classes, that existing mechanism to promote unity and diversity in India. இதுதான் வந்து unity and diversity how to maintain constitutional mechanism. We are in the constitution says that in part 2 that single citizenship இருக்கும்போது எத்தனை டைவர்சிட்டி இந்தியாவில் இருக்கட்டும், பட் we are at the one. So constitutional mechanism, ethnic and cultural unity, we are celebrating the festivals together, maybe with a different name, பட் ஒரு பொங்கல் சவுத்தில் இருக்குன்னா அந்த பொங்கலோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பஞ்சாபில் கூட ஒரு பைசாக்கி செலிப்ரேட் பண்ணும்போது நீங்கள் அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். ஈவன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியா ஆர் relating to that, and the festivals எப்பவுமே நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். ஸோ திஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தேட் ஆல்சோ ஐ டிஸ்கஸ்ட் இன் த கிளாஸ். ஸோ எக்ஸாக்ட்லி கிங் மேக்கர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கரமாக கம்ஃபர்டபுள் இருக்கும். where in this kind of questions it is asking, so definitely நீங்கள் ஒரு best answers are you can write and go. So that's why the thread also I have added. So can you see that ஒரு கிளாஸ் லிமிட்டேஷனில் நமக்கு எப்போவுமே வந்து ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்கு இவ்வளோ செஷன் தான் இருக்கும். அந்த செஷனில் வந்து மேக்ஸிமம் யூபிஎஸ்சி வந்து இந்த டாபிக் எப்படி யோசிக்க முடியும்னு சொல்லி ஒரு டாபிக் ரெடி பண்ணிட்டு ஒரு பிபிடியில் கொடுக்குறேன்னா ரீசன்ஸ் என்னென்னா இது போதும். இது மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ வாட் threatens India diversity, as I added extra of communalism and regionalism, it has been added. கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் கேட்கலன்னா இதுதான் threats of Indian diversity. So the model answers also given, and one of the regional religious unity is also can be seen as one of the challenges of unity and diversity due to the communal feeling in that. But at the communal feeling ku vandu what need to do, okay, what need to do adellame vandu we have to write down that though this has a challenge, but mechanism to handle the unity and diversity are many in solely constitutional mechanism lende everything you can add up. So and the questions ku da abdi da handle pannom. So what to say, model answer is here where the foundation of unity and diversity, okay, model answers, even we have an unity and diversity in how way, okay, so civilized unity, constitutional unity, secularism, concept of article 25-28. So communism dana questions la vandita challenges. So communism kaga vandu nama fundamental rights has been given article 25 and 28. Okay, so you can go through with that. I'm just discussing the questions and how to frame that questions. Answers vandu it is their cultural synthesis, etc. Okay, so how we are diverse and also how we are united. So the answer given as regionalism also. What is regionalism and how it become a unity in diversity? Because regionalism basis la the movement was there, Telangana movement was there, Kaveri water dispute between Karnataka and Tamil Nadu, ava vandu dispute dana, it is like unity and diversity la vandu it is a threat to unity and diversity. But how to make it correct, that is actually as in solutions we have to give. Okay, so answers you can write. So these are the examples here, national integration. So I have explained it, but more answers with the perfections. See, in real exams நிறைய பாயிண்ட்ஸ் மைண்டில் வராது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து நான் சொல்ல முடியும், பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதில் வந்து அந்த கொஷின்ஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக அட்டம் பண்ணிட்டீங்க, அதிக மார்க்ஸ் வந்துடும். மேபி லைக் 10 marks கொஷின்ஸ்க்கு 5 points you can write with the communism. Then second 5 points you can write from the regionalism challenge. Then what is the measures available? Okay, so these are the things which you
has supposed to write for this. So way forward கண்டிப்பாக கொடுக்கணும். எப்படி ஒரு த்ரெட்டாக இருக்கும்போது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ த்ரூ அ கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ், respect for diversity and equal citizenship. Even you can write down about the seminars or the schools events which other region or students and college events வந்து மேபி நிறைய இந்தியாவில் வந்துட்டு அவங்க அட்டெம்ப் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குன்னா அதே வந்து ஒரு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆக்சுவலி ப்ரமோட்டிங். ஓகே, ஸோ அட்ரஸ் கம்யூனிசம்ஸ்க்காக டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேட் ஸ்பீச் ஷுட் நாட் பி கன்சிடர். ஸோ வி ஷுட் நோ தட் somebody is trying to influence on the name of in the name of religion. அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், their own intentions is there to turn somebody's mind into a negative mind. So அந்த மாதிரி ஒரு measures you can give. Okay, so ek bharat shreshth bharat, like that, right? Now maybe you can give the conclusion as a statement that unity, India's unity is a unity of accommodation, not assimilation. இந்த கான்செப்ட் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். சோஷியாலஜியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வென் there was an vulnerable groups like tribal peoples, okay, and the minorities-க்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு was actually asked the suggestions from two great anthropologists, one was a sociologist. So on the time வந்து ஒரு policy of assimilation, you should not leave anybody isolated அப்படின்னு சொல்லி ட்ரைபல் பாலிசிஸில் வந்து கொடுத்துருக்கு. தட் இஸ் வை அசிமிலேஷன் மீன்ஸ் கம்பைன்லி நம்ம எல்லாருக்கும் ஒன்றா தான் பார்க்கணும். ஸோ தட் இஸ் வை இந்தியா மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹேவிங் அ ஒன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் வேல வந்து இந்தியாவோட சொசைட்டிக்கு ஜாயின் பண்ணி as a single unity and diversity we can see, right? So yes, second question asked, how do you understand disability? Substantiate the need for inclusive policy framework in India in this regard. Now you can see disability in சொல்லும்போது maybe if it is in science and tech and all, then disability or meaning something is there. But disability is a very commonly they have given. And the disability social aspect la, you have to understand that disability can be physical. So just break the concept. And the break பண்ணும்போது தான் உங்களுக்கு many points you will get into your mind. So physical and can be a social. Okay, so physical disability, if you can say that it is by birth, but social disability is through a society. அப்போ disability இந்த questions எப்படி demand பண்ணுறேன்னா understand by disability. So maybe you can write about anything which you can say that vulnerable groups when the government is considering and giving measures just because they should not be seen as a disabled person from the societal aspect. Okay, so in that disability can be of anything. Social disability na you have to mention. Substantial solumbode you have to write an example also here. Okay, and inclusive policy, how it is important. So India oda policy should be inclusive. If something they are bringing in the scheme, if they are bringing any political decisions, it should be covered inclusive to all the section of the society. Appuda vande they will not feel that I am disabled, will be the feeling vande will not be there. Adha vande concept and understanding of the question. Now disability of social disability can of anything. Social disability you can see through caste system. Okay, social disability is there, can be for the tribal. Social disability is there for criminals, but they have already out from the jail, but still society has seen them as a criminal. ஸோ இதுக்கு ஒரு சோஷியல் வந்து லேபிளிங் தியோரி சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ லைக் தட் டிசபிலிட்டி அட் மெனி சென்ஸ் நீங்கள் எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்போ தான் வந்து you as a point you can convert into that. Fine. So understand the disability is this. So SC, ST, vulnerable groups பற்றி தான் actually இந்த questions கேட்டிருக்காங்க. And the question demanded here that you have to write in introduction in a 10 marks question. So you have to write about disability. Then how, as an example, you have to talk about here. So 5 marks for this and 5 marks for this. So introductions வந்து you should not write in lengthy introductions. Conclusions also you should write in a very composite way, and but you have to discuss here. Now disability இது வந்து medical way ல வந்து these are the disability, but at the same time
as he said, how do we understand disability? Medical model is by birth. So treating something as a treatment for a disability, which is actually by born or by birth, it is there. It's the one way. But the question demanded here social disability, and the social disability is inaccessible access. So 3A வந்து இதுக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த டிசபிலிட்டிக்கு வந்து A3 availability, accessibility and affordability. If it is not there, that any groups can feel that it is disabled. Okay, disabled. So right of persons with disability act is there for rights based model. So social model, if somebody having the social status but they don't have a rights, for example LGBT community, for example transgenders community, then they are be seen as a right based model. Okay, now this is social based, right based. So why the inclusive policies framework? And example wise also you can give, maybe the government Supreme Court judgment on Lalsa judgment, right, about the transgender, so it made them inclusive, and disability வந்து கொஞ்சம் reduce ஆயிடுச்சு. Government also recently amended the transgender the rules and of 2020, and they've amended the act of 2019 in 2026. So இதெல்லாம் வந்து as an examples you can give here. So employment and economic empowerment, you can inclusive education, employment, accessibility, healthcare, இது எல்லாமே வந்து provide பண்ணும்போது it automatically will become a inclusivity on the disability. So democracy or the concept India adopt பண்ணிருக்குன்னா, it means for the people, by the people, and for all related to people's sort of concerns that actually the country should think. So democracy the concept is inclusive also. Okay, so here accessibility in the polling stations, and also for accessibility they are asking for if somebody is not able to come and reach to the polling booth, then accessibility should be there. Like that also you can see. So implement the people's representative of act in a very adding the many policies which is required for these changes also. And above then, maybe you can add up with the examples of any other countries, like how the inclusive policies have been framed for transgenders and LGBT community. And for India, you can write down that section 377 has been removed, not removed, decriminalized. That is also giving an accessibility to the disability in the social way. Okay, so these are questions. Third question asked was, do you think digital technology promotes social empowerment? See, social empowerment directa syllabus la irundhu, but digital technology something new they have added. So your introduction here will be, what is actually definition of social empowerment? Then do you think is there? So it means when you are telling do you think, here you can take about positive aspect and also negative aspect. So you can't write yes, you can't write here no. It is not actually right way to attempt any question. Positive, you can say yes, digital technology actually providing social empowerment. Social empowerment means society vulnerable groups ku vande they should feel that I am very much powerful or empowered. Or discriminations illame social empowerment nadukum. So vulnerable groups SC, ST, women's, minorities, LGBT, transgenders ellarku vande socially or disagreement irukku. So that is why they are not very socially empowered. Adukkaga the government measures are there. So social justice oda questions actually avanga enna add pannirukanga, social justice connection is social empowerment. So நான் என்னோட கிளாஸ்ல வந்துட்டு எப்பவுமே லாஸ்ட் டாபிக் சோஷியல் எம்பவர்மெண்ட் வச்சுப்பேன். ஏன்னா சோஷியல் எம்பவர்மெண்ட் வில் கனெக்ட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். ஏன்னா இதுக்கு டெஃபினேஷன் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஆக்சுவலி வி கேன் ஸ்டார்ட் வித் த சிலபஸ். ஓகே, ஸோ ஹியர் பாசிட்டிவ் சைட் இஸ் தேர் and negative side is there. So though the digital technology, how it promotes social empowerment, so you have to write the points like maybe the digital maybe the YouTubes or the digital way to earn the money, okay, for employment. Now they need not to wait for some employment which is not convenient for them, but still they can earn now from the digital technology. So this can be a positive aspect, and through that, even if somebody is wealthy, no, so they definitely will, society will
welcome and will always respect those who have a good financial support. So அந்த மாதிரி ஒரு social empowerment at least they are getting. Sometimes even not empowered also. Digital technology not always promoting the social empowerment. Okay, so vulnerability increase ஆகுது. More social technology வந்து child, even the tribals, okay, all the transgenders, everything. Maybe on the negative side கூட போயிடும். So do you think whenever it is asking in the question, you have to tell in the both the way, okay, understood? So questions வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரி தான் answers will vary. But class discussionல இதான் என்னோட PPT ஓட glimpse where I provided with the students that social empowerment ஓட definition is a process of engagement where the vulnerable group should get and achieve self-sufficiency. Okay, vulnerable groups I have added. I will go to the social justice syllabus. So who are the vulnerable sections? These are the vulnerable groups. So you can think, when you know about the static portions, you should think how it is helping scheduled tribe, how they are helping digital technology to women, how it is helping to scheduled caste, or whether it is helping or going in a negative way. So in the portions உங்களுக்கு clarity இருக்கும்போது தான் நீங்க further யோசிக்க முடியும். Okay, so you can say that whenever the definition you have to write. Okay, let me tell you all about this introductions also. So the main answer writing, the plus is how you are writing as an introduction, but don't use the term introduction there. Now how to introduce it is only three ways. Either you write in society something related to statistics or reports, okay, or you can define it, or you can go with any recent happenings. In the three ways there is introduction with any subject, but society is very current, so I would always suggest to go with this statistics or any report. It will highlight the problems which is asked. And if you check with the questions, எப்பவுமே do you think இப்படி தான் வந்து the questions வரும். ஏன்னா because we cannot tell that this is completely right. We cannot say that it is completely wrong. இது somebody's opinion மாதிரி தான் societal problems we are handling it. So that is why more questions would be there as in opinion based answers தான் நீங்க write பண்ணணும். So opinion கண்டிப்பா அது issuesல வந்து கேட்பாங்க. Maybe some issues are there. ஏன்னா societyல இருக்கிற டாபிக் issues தான். Issues with communism, issues with regionalisms, இப்படி தான் ஒரு issues related வரும். Or challenges you can say. ஸோ இந்த டைமில் ஒரு இன்ட்ரொடக்ஷன்ஸில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அதை ரிலேட் பண்ணி நீங்கள் அந்த சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ்க்கு வந்து கரெக்டாக லிங்க் ஆகிடும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஓகே, ஸோ வேர்ல்ட் பேங்கோட டெஃபினேஷன்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஆஸ் பர் த வேர்ல்ட் பேங்க் இட் இஸ் ரிட்டன் அசெட் அண்ட் கேப்பபிலிட்டி ஸோ தட் கேன் பார்ட்டிசிபேட் இன் நெகோஷியேட் வித் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல். ஸோ மேஜர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட சம் டெஃபினேஷன்ஸ் நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுட்டிங்க, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னன்ஸ்க்கு உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குட் கவர்னன்ஸ், வாட் யூ மீன் பை குட் கவர்னன்ஸ், இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து வேர்ல்ட் பேங்க் தான் கொடுத்துருக்கு. ஓகே, சாரி, எஸ், வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் இருக்குது குட் கவர்னன்ஸ் அண்ட் ஆல். ஸோ லைக் தட் சோஷியல் எம்பவர்மெண்ட்க்கு கூட வேர்ல்ட் பேங்கோட டெஃபினேஷன்ஸ்லேருந்து ஒன் கேன் ஸ்டார்ட் அண்ட் ஆன்சர். டிஜிட்டல் டெக்னாலஜி இஸ், பட் த கனெக்ஷன் ஷுட் பி தேர். பிகாஸ் இப்போ என்னென்னா டிஜிட்டல் டெக்னாலஜி பற்றி நீங்கள் you are going to mention சொல்லும்போது you have to say that yes, through digital technology, education, access of information, so one should relate it like digital informations, educations, governance எப்படி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. கோவிட் டைமில் ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எஜுகேஷனாக இருக்கட்டும், accessibility கிடச்சிருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜிலேருந்து. அப்போது எல்லாருக்கும் ஒரு accessibility, social empowerment இல்லைன்னா maybe digitally they can educate, or they can be there in some work வந்து involve ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஜுகேஷன் suppose they have to continue their education, அப்போ digitally you can go with any courses as they will get a graduations and post graduation degree also. Okay, so many people think that okay அவங்களோட கம்யூனிட்டியில் வந்து maybe the first graduated, okay, or first post graduated, first doctor, இது ஒரு accessibility வந்து vulnerable groups digital technology லந்து தான் கிடைச்சிருக்கும். So that way you have to take the questions here. So how does it digital technology promote social empowerment? Informations rightly you will get, empowerment, education, examples எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கு.
more examples if you will add in each in every points, the more you will fetch the marks here. So financial inclusions, political empowerment, everything, it has been raised, okay? But as I said, no, that the negative part, did you think in this aspect, or the question வந்து do you think சொல்லும்போது இப்படி தான் handle பண்ணும். So other part of the coin is that though it is socially empowered, but also it creates some exclusion. Okay, so negative part is there. Digital divide we have, digital literacy gap is there. Misinformation is also for very bad for the vulnerable groups like child and easily manipulate பண்ண முடியும் digital technology லந்து, you know, it's very highly vulnerable groups there. So way forward la vandute you can say that yes, accessibility and every affordability should be there, but it should be together with the safety and empowerment. So இதுக்காக ஒரு totally நீங்க வந்து as a diagram also you can make it like how this can be fully ஒரு social empowermentல ஒரு digital technology எப்படி ஒரு positive way ல work பண்ணோம்னா then also it should be taken care with the safety. Next question. Linguistic reorganization of the state was driven by popular pressure from below. Now see, these questions they asked, did you see that the syllabus did not mention about linguistic diversity? Just the syllabus mentioned diversity in India. Okay, go through with the syllabus again if you are not remember. So diversity of India. In this diversity, we have to crack down that this diversity can be of religion, language, region, okay, and also you can go with ethnicity and all. This is our plus of India, diversity in India. And I decode panno. And in our class, even I taught in the same way, and I said religion or diversity issues enna communalism. Even communalism is there, fundamentalism is there, okay. Language diversity is a asset, and a liability and issues is linguistic Chaoism சொல்லுவாங்க. Chaoismனா நம்மளோட லாங்குவேஜ் தான் ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும், நம்மளோட லாங்குவேஜ் தான் வந்துட்டு நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு இஷ்யூஸ் வித் த லாங்குவேஜ். அண்ட் ரீஜன்ஸ்க்கு இட் இஸ் ரிலேட்டட் வித் த ரீஜனலிசம். தட் இஸ் வை if you are studying with the one who is studying and doing the revisions from the syllabus of Indian society, then please connect diversity of India with the topic of regionalism and communism, because it should not be studied separately. It should be studied with diversity in India. Okay, so this was a question, and the question was linguistic reorganization of the state, and the issue mentioned in my class, I said the two issues only. One is official languages issue, and the second was in the name of languages the state wanted to bifurcate it from the different states. For example, language basis la first instance we got it from Madras Presidency, where the Telugu speaking peoples asked for the bifurcation of a state for the Telugu speaking peoples as an Andhra Pradesh from the Madras Presidency, and Tamil speaking peoples should get a Tamil Nadu. So this was actually started, and the question asked exactly linguistic reorganization of state driven by popular pressure. That popular pressure from below is nothing but political pressure from the state. Okay, so this actually demanding of the question is this. Now how to relate first linguistic diversity oda, as I said, no introductions ko vande you should give us some introductions about how much we are diverse. So you can write about 22 official language we have, but above that 16,000 dialects we have. So ivlo diverse irukku India linguistic diversity la. Okay, and popular pressures eppadi na adu patti da neenga idu panna. So it means the term is here reorganization of state. How it brought, how many reorganization of the state happened from 1947 to till now. இதுதான் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணணும். And also how actually it created, what was the pressure to make this state on the basis of languages. Okay, and இதுக்கு வந்து கமிட்டியோட நேம் கூட நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். For example, the 3 committees, it is a part of the polity, but you have to add here. Okay, State Reorganization Committee, then Fazal Ali Committee, then JVP Committee, like that also you can mention in the answer. So ஒரு committees வந்து linguistic basis ல ஒரு state bifurcate பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் actually they gave this
report, but Fazal Ali commissions later they accepted one of the criteria as a language to bifurcate any state. But second report la vandittu what he added was only language basis la bifurcate பண்ணக்கூடாது. Third, only one language, one the state policy வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு specifically story wise we discussed in the class, and you can see this example in the PPT. So linguistic diversity தான் நான் கேட்டிருக்கு. So to what extent, this is a PPT note, this was the previous year question. So previous year questions கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரீசன்ஸ் என்னன்னா அந்த டாபிக்ல வந்து இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த ஐடியாஸ் நம்ம வந்து we have to know. So what did extent the linguistic reorganization of state have contributed to Indian unity? The already previous year questions. And reorganization of state, how to write, and I have given the examples also. So one should be very comfortable with that. So this is the glimpse of the PPT. In that, the connection was this linguistic reorganization of the state. So linguistic reorganization of state, there was a favorable cases of linguistic reorganization of state, and how it started with the after independence, where the several problems was, one of the problem was also this. Now you can see this issues with respect to linguistic diversity. Idhula vandu na clearly mention pannirukku PPT la linguistic reorganization of the state. Appo linguistic reorganization of state as a short notes na vandu PDF la actually I have given, but class lo the dictation notes la complete story of linguistic reorganization of the state, how was the pressure, what are the all the pressures actually it happened, adu ellame na dictate pannirukku. So one should see that how much the topic is related when it is also not given in the syllabus. So Indian society, at least in the session ku apprama in the society ku eppadi neenga vandu questions attempt pananum, decoding of the syllabus how much is important, and என்னென்ன ரெஸ்பெக்ட்ல வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்க முடியும்னு சொல்லி யூ ஷுட் நோ இட். இல்லைனா ஒரு இந்தியன் சொசைட்டியோட ஆஸ்பெக்ட்ல வாட் இஸ் சிலபஸ் சொல்லி நீங்கள் போனீங்கன்னா மோர் things will not be covered up here. Okay, so it was the questions and notes was also given. So see, I have mentioned no SK Dar committee, GVP committee, Fazal Ali committee, everything it has been given. Answers irukku like Andhra movement. As I said, immediately after the independence, this was the moment it started. Okay, and Telugu speaking peoples demanded a separate state from Madras presidency, and where the death of the particular leaders actually was responsible. This was the requirement of the question. This definitely one should address it with the story that how it related to the popular pressure. Then again from the different ways. For example, another Gujarati speaking states was actually experiencing this kind of movements. Okay, and Dravidian movements in Tamil Nadu, where around the Tamil identity, okay, and perceive the Hindi dominations, because one of the official language patti questions kekla, but official language kuda linguistic diversity la varum. Maybe next year official language பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஒரு டாபிக் கிடச்சிச்சின்னா அதோட ரிலேட் பண்ணி என்னென்ன இஷ்யூ இருக்குது, அதுக்கு வந்து எப்படி ஒரு சால்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து அதை செக்ரிகேட் பண்ணணும். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கிளாரிட்டி கிடைச்சிடும், பிகாஸ் நான் வந்து கிளாஸில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு டாப்பிக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலேருந்து ஐ டேக் இட் வித் த கரண்ட் அப் டு. ஓகே, ஸோ திஸ் வாஸ் த கொஷின், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். Next question was this: is caste disappearing in urban India? Okay, so caste system is not mentioned, as I said earlier, that it is the one of the salient feature. அப்போ salient featuresல UPSC salient feature nameல என்ன வேணும்னா கேட்கலாம். Patriarchal mindset, men's ஓட dominations or women ஓட torture on men's nowadays. ஏன்னா பிகாஸ் salient features patriarchy இருக்கு, ஆனால் patriarchal சொசைட்டி இப்போ எப்படி வந்து இந்த டேஞ்சரில் இருக்குது பிகாஸ் ஆஃப் த உமன்ஸ் எம்பவர்மெண்ட் சொல்லி இப்படி கூட கொஷின்ஸ் கேட்கலாம் இன் ஃபியூச்சர். ஸோ ஓகே, ஸோ யூ பி ரெடி வித் ஆல் த சேஞ்சஸ் இஸ் ஹேப்பனிங். சரௌண்டிங் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே நமக்கு தெரியணும். காஸ்ட் சிஸ்டம்ஸ் காஸ்ட் சிஸ்டம்ஸ் கொஷின் வாஸ் இஸ் காஸ்ட் டிசபிரிங். அகெயின் ஒரு நோட்டீஸ் பண்ணுற திங்ஸ் என்னென்னா கொஷின் மார்க்கு. தேர் நாட் கிவிங் இஸ் இன் ஸ்டேட்மெண்ட், தேர் கிவிங் லைக் டூ யூ திங்க் அதே அதுக்கு பதிலி வந்து இஸ் காஸ்ட் சிஸ்டம் இஸ் சேஞ்சிங் டிசப்பியரிங் இன் அர்பன் இந்தியா கேட்டிருக்காங்க. Illustrative answers with example. I took the class and I said that in the caste systems, whenever the question comes, the question will be there from changing only. As caste system is changing, அப்படின்னு சொல்லி the questions வரும். ஆனால் இதில் ரிலேட் பண்ணி the forces of changes can be changes பற்றி questions கேட்டேன்னா நீங்கள் இதே தான் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி I've given the instructions that this changes comes because of industrialization,
urbanization, modernization, and most important, state's role. For example, reservation. For example, unity and 18 age, like everybody can cast their votes irrespective of the caste. Caste system was like a very big social structure of Indian society. Okay, so அதில் வந்து divisions இருக்கு. அந்த டிவிஷன்ஸ் பார்க்காம எல்லாருக்கும் வந்து ஒரு ஈக்குவல் ரைட் கொடுக்கலான்னு சொல்லி தான் ஒரு யூனிவர்சல் சர்ப்ரைஸ் நமக்கு வந்து வி கேன் சி தட். பட் இன் தட் இந்தியன் காஸ்ட் சிஸ்டம் டிசப்பியரிங் சொல்லி அர்பன் இந்தியாவில் இட் மீன்ஸ் தட் வாட் ஒன்ஸ் ஷுட் அட்ரஸ் திஸ், ஒன் ஷுட் அட்ரஸ் இட்ஸ் த்ரூ த ஃபோர்ஸஸ் ஆஃப் சேஞ்ச். தீஸ் ஆர் த ஃப்ளோ சார்ட் ஐ ஹவ் பீன் ப்ரொவைடட் இன் த கிளாஸ் and I said out of this never a question asked in the caste system. Like that even linguistic diversity irukku. So here you can see that forces of change, one of the forces of change is urbanization. Appo urbanization la even in PPT, appo one can understand can be caste systems la in future also any questions if it is asking that can be related to this topic only. So இதுதான் ஒரு assurance வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கு. That see இந்த டாபிக் இப்படி படிங்க, you can write these questions in a much better way. Now suppose again in the changes ku vandu I provided the PPT like this. India's caste system. Okay, what is India's caste system? And see, look at this look at this diagram, changes in caste system. Exactly, you can address these questions through that. Trend in intercaste marriage, appo urbanization soda reasons dana the intercaste marriage is going. Challenges in orthodoxy, where you are living in the urban area, no more your mind would be in orthodox type, no? You will be having a new food habits. So you can imagine yourself when you're living in the urban area, where every day you will feel that today I should eat pizza, today I should eat burger. But initially, the healthy food irukattum, but outside saapradhukku and the new food habits we developed, correct? Changes in occupation and improvement in the positions of lower caste. Because of this reason, caste systems in urbanization changed it, and these are the notes I provided. So even டைம் கிடைக்காது யோசிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டே நீங்கள் இப்படி உள்ள யோசிச்சு வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்துட்டு யூ கேன் ரைட் டவுன் அண்ட் யூ கேன் கோ வித் த கொஷன்ஸ். அண்ட் இது வந்து ரிலவெண்ட் பாயிண்ட்டு. சும்மா ஒரு பேஜஸ் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ரிலவெண்ட் பாயிண்ட் இருக்கணும். அந்த ரிலவெண்ட் பாயிண்ட்டுக்கு தான் திங்கிங் எப்படி இருக்கணும்னா அதுதான் பாயிண்ட்ஸில் வந்து ஐ ஹவ் மென்ஷன். ஓகே, ஸோ கேன் யூ see this? Changes in occupations and even the டச்சபிலிட்டி அன்டச்சபிலிட்டி எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ வில்லேஜ் சைடில் போங்க, காஸ்ட் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும் பர்டிகுலர் பர்சன் இஸ் ஃப்ரம் திஸ் காஸ்ட், அவங்க வந்து பிஹேவியரே சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து நீ மெட்ரோ யூஸ் பண்ணுறீங்க, யூ ஆர் டேக்கிங் அ பஸ், யூ ஆர் கோயிங் அண்ட் ஃப்ரீலி மூவிங் இன் த மால்ஸ், அப்போ வந்து காஸ்ட் சிஸ்டம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் சேஞ்சஸ் யூபிஎஸ்சி ஆஸ்க். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் யூ கேன் ரிலை வித் த நோட்ஸ் பர்ஃபெக்டாக ஹிட்டிங் டு த கொஸ்டின்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படி தான் இருக்குது. ரிலவெண்ட் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட நான் கொஸ்டின்ஸ் எப்போவுமே பிபிடியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். த ப்ரீவியஸ் இயர் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பிவைக்யூ ரிலேட்டட் டு காஸ்ட் சிஸ்டம் வாஸ் தேர். ஓகே, நெக்ஸ்ட் கோ see all these questions actually UPSC asked related to caste systems, that is also included. So class oda PDF la directly it reflected. Okay, next question. Critically examine the challenges of demographic transitions in contemporary India. Reference of these questions also na solren. Recently demographic dividend always is in news since India is touching towards the older population. So it was their article came in Indian Express, talks about silver economy, talks about the case study from the different countries where they are taking the care of the older elderly population. ஏன்னா கிளாஸில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண ரீசன்ஸ் என்னென்னா, we always talks about demographic dividend. இந்தியாவோட ஏஜ் ஸ்ட்ரக்சர் வாஸ் லைக் திஸ், where birth rate was more than 0 to 15 age, 15 to 57 age, then 60 to 80 age, then it was above 80. It is called demographic dividend. ஏன்னா birth rate அதிகமாக இருக்குன்னா it means that you will get a benefit of young populations who can work. Dependent population is this. இப்போ வந்து dependent இருக்கு, ஆனால் working population is this. Okay, so slowly if control the population and the state is going with the elderly population more, அப்போ dependent populations அதிகமாகிடும் அண்ட் ஏர்னிங் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ரீசெண்ட்லி உங்களுக்கு வந்து தமிழ்நாடுல கூட ஒரு நியூஸ்
a government took the decisions of 3-child policy. Okay, government staffs irundha 1 year வந்து leave they will get. அது yana state of southern state, all the states actually control their population. And the controlling of populations la ipo enna irukuna, we are dependent on outside peoples, where or a young work பண்றதுக்கு now state is struggling. Not only this state, all the state, because population control measures southern state correct follow பண்ணிருக்கு. So இப்போ ஒரு issue போயிட்டு இருக்கு என்னன்னா, this number of seat should given in the parliament and relate பண்ணி population and associated issues la they ask the question here. So here the class we discussed, now it is changing to more demographic dividend to the demographic disaster idol. Once we are not addressing every section of the age groups correctly. So class la வந்து demographic transition எப்படி ஒரு country போயிட்டு இருக்குன்னா that we discussed. And even currently current affairs related, India population is going with this much of around, and most of the India is very populous country of the world. Current affairs oda link பண்ணி இந்த PPT ல எப்பவுமே நான் கொண்டு வரேன். ஓகேவா? So this is class PPT. You can see this. இது இந்த classல provide பண்ணி actually explained also that see normally this was a stage. Now India is under the control of birth rate. Now holistically பாத்தீங்கன்னா இந்தியாவோட population increase இருக்கு. Maybe we will get a good benefit also, but how long? Now India slowly will go with the older and elderly population increase as your dependent population increase as. So that is why India, and it is name called silver economics. But currently we can use their participations also. For example, as in case study from Japan, as a case study from Germany. Either in the newspaper it was there, where they said like, or the commonly see dependent population yaar idila or the society la dependent population is children. Okay, another dependent population is like after 60. Okay, like elderly population. Now idukku connection panni if we can connect children's parents, both the parents are not working, because ultimately the women's oda issues la வந்து caring issues வந்து children's ku automatically mothers கிட்ட போய்டும். But these things can be managed, because if they both work, they can contribute in India's economy. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, கேர்டேக்கர்காக வந்து nobody is there. ஆனா இங்க வந்துட்டு we are feeling them alone also. Okay, so Germany, another Scandinavian countries use this actually method. They connected the childrens with the older sections like rich or maybe some office. They will take care of the young childrens, so the parents can go and work and to contribute in their family and the economy. In the மாதிரி ஒரு case study வந்து இதுல involve பண்றதுக்கு demographic dividend, again we can take it with the even silver economics. This is called the silver economics. Okay, so இப்படிதான் class silver economics also you can see. Maybe question can be there in future silver economics. Okay, examples of state is also there. See, can you see this silver economics? Aging populations can create demand for healthcare and elder care services, so more revenue will be given. And economics சொல்லும்போது it is also should be contributed, no, it should contribute in the economy, right? Next question was evaluate the impact of globalization on youth. Okay, globalization topic it is given in the syllabus. So I will tell to everyone, if it is a globalization, if it is a modernization, if it is an industrialization, it can connect. It is not an isolated topic. It is connecting with institutions or sections or culture. So question will be there around. For example, institutions irukkumbodhu family, marriages, religion, media, education, etc. Sections irukkumbodhu men, women, child. How many sections peoples are there? Elderly population, okay, transgenders, etc. Cultures irukkumbodhu it can be, you can write with the homonization, hybridization, localization. Now you can expect a question idukku beyond கேட்க மாட்டாங்க. இப்படி தான் நான் கிளாஸ்ல வந்துட்டு I took. So globalization effect on marriage, globalization effect on family, globalization effect on religion, globalization effect on women, globalization effect on men, globalization effect on youth, and globalization effect on culture. The questions you can expect in future also, and I told that these are the topics which you have to relate with the globalizations
இது class PPT. Okay, also I'm just giving the quote also, you can use it in essay. Impact of globalization on youth. ஏன்னா I've given the religion, marriage, institution, everything. இதுக்கு மேல வந்து I also connected with that youth. Why? Because there was a protest going on in the youth, and all the Gen Zs and Gen Z protest was there. It happened in the Nepal also. It happens on, but how? The people are connecting through a globalizations. Okay, so meaning of globalizations in the introductions, plus how it is affecting the youth, changes in lifestyle, education, employment. Now no more it is a cultural bound education, it is a global education they are getting. Easily everybody can connect to a social media, what's happening there. So they are more related in age group rather than the caste, religion and all that, majority because of the globalizations. இப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணோம். ஸோ கிளாஸ் நோட்ஸ் கிவன் பிபிடியில் வந்து everything was there. So you can see that how easily one can aim at the good marks once you going through and understand the topic better. So class oda importance வந்து you can understand. Okay, so this is where I was mentioning about the globalization. Okay, and before that the globalization question was like this, the previous year questions also added. See, religion இந்த மாதிரி every topic நான் cover பண்ணிருக்கு, impact of globalization of religion, family, etc. Next question is related to women's participation in parliament, political nature. So women's organization, one of the organizations, you have to understand this is polity question, but they have connected with women here. So society plus here political polity and constitution identity. Now question demanded, women is a class, neither belong to minority nor they regard as a forming a backward class. See, you can see SC and ST having an association. Okay, but they have a commission also, but women's doesn't have the commission as such. Like for example, unity is very less in women's. So that is why now the women's reservation, they're saying the evolution you have to discuss. Evolution solumbodhu, evolution doesn't mean only after 1947. You have to combine, because I told in the class that if whenever the women's related any movements பத்தி questions கேட்குறாங்கன்னா அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணோம், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எவல்யூஷன் ஃபுல்லாக கவர் ஆகிடும் பாருங்க. பட் கிளாஸில் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து உமன்ஸ் இஷ்யூ யூ கேன் சே, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ உமன்ஸ் இஷ்யூ யூ கேன் ஹேண்டில். ஸோ ஹியர் கிளாஸ் பேக்வர்ட் கிளாஸ், how local bodies la 33% irukku, parliamently still it is 11%, 33% reservations kudukumbodhu it was like many times there was a failure. Rajya Sabha vandu sometime reject pannidu, Lok Sabha sometimes Lok Sabha initiate panni it will be always cancelling in the Rajya Sabha. So due to some reasons of whatever, like 50% they are not giving, so we are not going to pass this bill abdin solli all the time they are rejecting. So idudha vandu neenga correcta 106 constitutional amendment act eppadi ஒரு எம்பவர் பண்ணுறதுக்கு இட் ஹாஸ் பீன் மென்ஷன் சொல்லி யூ ஹாவ் டு கோ வித். பட் பிஃபோர் தட் கான்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன்ல இருந்து உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன் பாலிடிக்ஸ் யூ கேன் ரைட். த திங்ஸ் விச் ஹஸ் நாட் மென்ஷன் ஆல்சோ யூ கேன் ரைட் இன் யோர் பேப்பர். தட் நேஷனல் பொலிட்டிக்கல் வேல தான் உமன்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் டாண்டி மார்ச் அண்ட் ஆல் அதர் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ அதை நேம் எழுதிட்டு கூட யூ கேன் ரைட் டவுன். ஸோ லைட்டாக ஹிஸ்ட்ரியோட கான்டெஸ்ட்டில் கூட யூ கேன் ரைட் திஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், does India's tribal development policy reflect the aspiration? See, tribal policies பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா I gave last time, that policy of integration, policy of assimilation, it was the idea asked by the then Prime Minister Nehru ji. Okay, so thereafter what are the topics and what are the policy actually made for the tribal development? Constitutional measures, SC/ST commissions, okay, and what about the other policies which suddenly mind la varadu, but in the discuss பண்ணும்போது constitutional scheduled tribe la government initiative da you have to discuss with major policies of schemes. Okay, and also the main thing I have discussed in the class, that one, what should be done to empower the tribes in India. In the PPT oda questions, empowering tribal women, inclusive of tribal population, இதுக்காக என்னென்ன policies add பண்ணிருக்கு. current affairs la pathina I have added where Supreme Court judgment also was there versus state of Andhra Pradesh guarantee the mining lease in scheduled area by the state account. So in the mari kuda they can empower the tribal peoples. And the most important parts ipo idu mention avulana, one is PESA Act, Panchayat and Municipality 73rd and 74th Amendment have given the village and urban area, or village area
as a part of constitution and a division of power and people's participation. But it cannot be applied in every area simultaneously. So tribal areas ku vandu different act passed, that was the PESA Act and Forest Right Act. Because of that, tribals ஓட ரைட்டுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு and to give importance, இது வந்து கண்டிப்பாக இந்த ஆன்சர்ஸில் மென்ஷன் ஆகும். ஓகே, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட், சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைபல் ஷெட்யூல் ட்ரைபு ஏன் ஷெட்யூல் ட்ரைப் சொல்கிறேன்னு சொல்லி லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் இது அதே நான் கிளாஸில் சொல்லியிருக்கு. நீங்கள் பிபிடி படிச்சிங்கன்னா you will also understand even Government of India Act வந்துட்டு scheduled tribe has been mentioned. That is why they took the name of scheduled tribe. Still we are using the scheduled tribe here. Okay, and here the most important, as what I was talking about, was Article 366 and committees or a name where I mentioned even the Elvin Palin Buria committee report, okay, which actually suggested some measures for tribal community, and this was the actually answer requirement is Panchashil Tribal Development Policy. Panchashil Agreement India China ku irukku. Panchashil Agreement is related to tribal. So I'm not telling you to write everything. At least the mention பண்ணாவே நமக்கு வந்துட்டு answers will look very different here. Okay, so இது வந்து PPT glimpse class ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி ஒரு டாபிக் வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 questions left I think. One is about health and second is about education. The question asked here, malnutrition. See, health is a topic mentioned, and whenever related to anything, health, education and hunger and poverty, இது நாலுமே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது how I discuss in the class, first I took poverty because it is also there in Indian society plus social justice. So இது ரெண்டுமே கவர் ஆகிடும். Second I took with hunger. Third I took with the health and then education. One can understand that if you can notice and can remember, this is SDG goal number 1, this is SDG goal number 2, this is goal number 3 and this is goal number 4. 4 SDG goals ready ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் இன் தட் ஹெல்த்தில் தான் உங்கள் கொஷின் கேட்டிருக்கேன். ஹெல்த்தில் வந்து ஐ செட் ஹெல்த் இஷ்யூ அண்ட் ஹங்கரில் வந்துட்டு இது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஹெல்த் அண்ட் ஹங்கர் இஸ் லைக் சைமல்டேனியஸ்லி ஒரே மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஹங்கர், ஒன் ஆஃப் த ஹங்கர் இஷ்யூ இஸ் மால் நியூட்ரிஷன். ஸோ ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் ஃபுட் வில் பி தேர் இன் இண்டியா. Now lack of nutritional food is there. The lack of nutritional food la da malnutrition issues poite irukku. So it is not in health concerns but also the social equity. So the nutritional food children's ko kuduklana, how they can change to demographic dividend. Okay, so like that even women's related things also you can add up here. So the PPT la vande how you can mention about like what is malnutrition, and you have to mention about the like maybe some statistics. 35.5% of children below 5 years stunted, class love stunted, wasted, underweight, lack of food, of malnutrition, causes of malnutrition, undernourishment, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அண்ட் இன் நோட்ஸ் ஐ கேன் ஷோ தட் த கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். why this is related to, because poverty இருக்கும்போது malnutrition will be there, gender inequality is there, so malnourished women will give a malnourished children. So இதுக்காக தான் வந்து maternal mortality rate increase ஆகுது, and neonatal post deliveries also and will be the problem. So for example, child sex ratio பார்க்கும்போது 0 to 5 years, okay, or infant mortality rate is also increasing because of the malnutrition. Infant means ஒரு 1 day லேருந்து 1 year வரைக்கும் ஒரு சைல்டுக்கு வந்து infant and child mortality வந்து considering is 0 to 5 years. So you can see the reasons of that, and classல வந்துட்டு how deeply we discussed, and எல்லாமே இதுல வந்து add பண்ணிருக்கு where the schemes which government is given, because every answer should be given as a government initiative. அதை நீங்க மென்ஷன் பண்ணாமே போயிட்டீங்கன்னா it means that you are not giving any recognition to government. நீங்க ஒரு government exams தான் you are going to write and you are writing. ஸோ அந்த டைம் வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் ஒரு ஆன்சர்ஸ்க்கு வர முடியாது. ஸோ டெஃபினெட்லி அதோட ரிலேட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு மென்ஷன் ஹியர், பட் சேலஞ்சஸ் ஆர் தேர் விச் யூ கேன் சே தட் வாஷ், தட் இஸ் சானிடேஷன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா, affordability, etc. Okay, and the final questions we are going with, that is for the education.
And the question asks like, should education be treated primarily as a welfare obligation of the state? So decode this question first, where the question demanding is should education. So உங்ககிட்ட வந்துட்டு ஒரு opinion again they are asking, should education be treated as a welfare obligation of the state or as a strategic investment? அப்போ just ஒரு welfare measures only educationsக்கு கொடுக்கணும், or otherwise you are just seeing education as an investment. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது you have to say it is an investment because it will change the human population to human capital. Okay, and how it is actually changing the knowledge and nations also. So correctly நீங்கள் யோசிக்கும் போது இந்த டயக்ராம் கூட யூஸ் பண்ணலாம். எஃபெக்ட் ஆன் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு எஜுகேட்டட் இண்டிவிஜுவல் எப்படி வந்து ஒரு எசட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஸோ குரூப்ஸ். ஸோ சம் பாயிண்ட்ஸ் யூ கேன் ரைட் அபவுட் குரூப்ஸ். ஒரு எஜுகேட்டட் நேஷன்ஸ் எப்படி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. அண்ட் இன்டர்நேஷ்னலி அந்த நேஷனோட ரெக்கக்னிஷன்ஸ் எப்படி இருக்கும்? இன் ரெக்கக்னிஷன்ஸ் வேர் யூ வில் கெட் இன் சம் ரிப்போர்ட், சம் ரேங்க்ஸ். ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சில்ஸில் இந்தியா இஸ் ஆஸ்கிங் ஃபார் பர்மனன்ட் சீட். ஸோ சோஷியல் இஷ்யூஸ் இவ்வளோ இருக்கும்போது, எஜுகேஷன்ஸ் டிஸ்பேரிட்டி இவ்வளோ இருக்கும்போது, what they will ask now, please educate your population first and then you come and ask with the Security Council permanency. So indirectly இப்படி insult ஆகக்கூடாது இந்தியாவுக்கு. So that is why you have to write about the effect and implications of educated individual, educated family, educated nation and internationally எப்படி ஒரு educationோட reflections will change knowledge driven nation. ஏன்னா word is important. இப்படி தான் நீங்கள் ஒரு ஆன்சர்ஸ் வந்து கொண்டு போகணும். ஸோ திங்கிங் மைண்ட் and how to deconstruct the questions, how to deconstruct the topic, இது வந்து maximum Indian society ஓட understandingல you will get. Okay, and more you have to go with the invisible things la idellame society la. So invisible things you have to think as a visibly, so then only you can write it. Okay, so class la idella discuss panni where you can say about the global competitiveness etc. This was the question paper was this time much easier as compared to the other years, but still questions எப்படின்னா கேட்கட்டும், நீங்கள் எப்படி ஒரு relevant answers you are providing, it makes the change in your mains marks. So one small initiative for the people who doesn't know about how to deconstruct the answers and how to go with that, also to the student of Kingmakers who attended my class and should realize that what was the importance of this class and how actually we benefited from the class. And secondly, the other batch students who have not joined it, but still somehow அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண முடியும், where the understanding part I've given by decoding the question answers. That was the only intention I had. Okay, so I hope நீங்கள் வந்து ஒரு இதே மாதிரி எல்லா டாப்பிக்கோட எப்படி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தே ஆஸ்ட், அதுக்கு பிஃபோர் 10 years of ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐடியா கொண்டு வர முடியும். ஸோ மேபி next upcoming sessions வந்து those who are from the optional sociology, wait for that session. I'm going to decode paper 1 of sociology, which is going to be happen on this Sunday, and the exam would be there on Sunday. So paper 1 and paper 2, so one video will be there for paper 1 and one video will be there for paper 2. So just wait for the sessions and I hope you should watch that session. Okay, so thank you so much and have a lovely day.